ஐயோ. ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி பார்த்தீங்கன்னா தரமான சூப்பரான தேர்ட் வீக்கோட டே 5 நைட் ஓட்டர்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனல் உங்களுடைய ஆதரவால் கிட்டத்தட்ட 90,000 சப்ஸ்கிரைப் வந்து ரீச் பண்ண போகுது. நீங்கள் இன்னும் கொஞ்சம் மனசு வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்மளோட சேனல் 1,00,000 வந்து ஈஸியாக தொட்டுரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் தட்டி விடுங்க. இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டாக இந்த அனலைசிஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வியானா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 1,69,285 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 33.31. ஸோ வியானா கண்டிப்பாக வந்து ஒரு டஃப்பான ஒரு பிளேயர் தான், அது மாற்று கருத்து கிடையாது. நிறைய கொஷின்ஸ் வந்துட்டு போல்டாக வந்து வைக்கிறாங்க. இப்போலாம் சமீப காலமாக வந்து அவங்களோட விஷயங்கள் சூப்பராக இருக்குது. பட் ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்கில் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு கொஞ்சம் பண்ணாமல் இருந்தேன்னா வேலைக்கு ஆகாது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நான் ஒரு விஷயம் வந்து அப்பப்போ சொல்லிகிட்டே இருக்கிற விஷயந்தான். ஏன்னா லைவில் நான் பார்க்கும்போது யாராவது வந்துட்டு சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி நல்லா உக்காந்துட்டு பெருக்கணத்தை பார்த்துருப்பீங்க. நான் பார்த்தேன் வியானா அந்த மாதிரி சப்பளம் போட்டு பெருக்கி எப்போ வந்துட்டு இந்த வீடு முழுக்க வந்து பெருக்கிறது. இதனால தான் வந்து நிறைய பேர் வந்துட்டு அவங்க சோம்பேறி அப்படி நம்பர் சொல்கிறாங்க. அது தவிர்த்து பார்க்கும்போது நிறைய இடங்களில் வந்து அவங்களோட விஷயங்கள் வைக்கிறாங்க. சரி, ஓகே. இந்த வாரம் அவங்க டாஸ்க் எப்படி பண்ணாங்க கேட்டிங்கன்னா கண்டிப்பாக விஜய் பார்வதியோட கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணாங்க. ஆனால் அவங்கள பார்த்தீங்கன்னா இந்த லோவஸ்ட் பர்ஃபார்மரில் யாருமே சொல்லவே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டு அன்பு கேங்க்கு ஆப்போசிட்டாக பேசுகிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் வேறு எதுவுமே இல்லை. ஆனால் அவங்களுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு 1,70,000 ஓட்டு கிட்டத்தட்ட வந்திருக்குன்னா டவுட் வர மாதிரி இருக்கா இல்லையா? உங்களுக்கு வருதான்றதை சொல்லுங்கள். ரெண்டாவது பிளேஸ் பற்றி நம்மளுடைய பிரவீன் இருக்காப்புல. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 66,038 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 13%. ஸோ பிரவீன் கண்டிப்பாக வந்து ஒரு டஃப்பான பிளேயர் தான். இன்றைக்கி சூப்பராக வந்துட்டு ஆதிரியை பற்றி இன்றைக்கி வந்து லோவஸ்ட் பர்ஃபார்மரில் சூப்பராக சொன்னார். இந்த மாதிரி தான் எல்லாருமே வந்து போல்டாக வைக்கணும். ஏன்னா அந்த பாட்டில் வந்து அப்படி ஓங்கினாங்க, வீசினாங்க. அது வந்துட்டு விஜய் பார்வதி மேலே பட்டிருந்தால் என்ன ஆகிறது? ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கும். அங்கே பட்டு பிரவீனோட கையில் வந்து பட்டிருக்கு. ஸோ அதனால் அங்கே வந்துட்டு ஆதிரி வந்து அங்கே வந்து சூப்பராக பண்ணியிருந்தார். உண்மையிலே நல்ல ஒரு திறமையான ஒரு போட்டியாளர். ஆல்ரெடி அவர் சொன்ன மாதிரி விஜய் ஸ்டார்ஸில் 39,000 பேர் கலந்துக்கிட்ட ஒரு இதில் வந்துட்டு இவர் வந்திருக்காருன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு சம்பவம் பண்ண போகிறார். ஏன்னா அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா அவருக்கு நேற்று அந்த அதிகமான காயின்ஸ் பிபி ஹவுஸில் அவர் வச்சிருந்ததுனால அவருக்கு அடுத்த வாரம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்துடுச்சு. ப்ளஸ் சூப்பர் டீலர்ஸ்குள்ளே போக போகிறாரு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு பிரவீன் ஏதோ ஒரு தரமான சம்பவம் பண்ண போகிறான்ற மாதிரி தோணுது. ஏன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட ஏதாவது ஒரு ஒர்க் கொடுத்தா அதை கொஞ்சம் க்ரியேட்டிவாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணக்கூடிய ஆள் தான் நம்ம பிரவீன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. மூணாவது பிளேஸ் பற்றி நம்மளுடைய சுபிக்ஷா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 58,947 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 11.6. ஸோ சுபிக்ஷா கண்டிப்பாக வந்துட்டு அவங்க இன்னும் நினச்சிட்டு இருக்காங்க நம்ம சரியான ஒரு சூப்பரான ஒரு கேம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு. கண்டிப்பாக அது வந்துட்டு தவறு அப்படின்றது என்னோட கருத்து. அவங்க வந்துட்டு உழைச்சி நிறைய எஃபர்ட் போட்டு சண்டை போட்டு அப்படி வாங்கினாங்களா கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. திவாகர் தான் அதுக்கு முழுக்க காரணம். அது மட்டும் இல்லாமல் விஜய் பார்வதி கிட்ட போட்ட டீல், சரிங்களா? ஆனால் கடைசியில் வந்துட்டு விஜய் பார்வதிக்கு இல்லாமல் கனிக்கும் இல்லாமல் அவங்க ஒரு ஸ்டாண்டர்ட் எடுக்கிறது கொஞ்சம் சரியில்லை. ஆனால் விக்கில் சக்கரம் சொல்லிட்டாரு, நான் வந்து இந்த வாரம் முழுக்க நான் என்னோடய செக்மெண்ட் முடிச்சிட்டேன். ஸ்டாண்டப் காமெடியிலேருந்து நான் கேம் விளாண்டதுலேருந்து அங்கங்கே வந்து சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே நான் பண்ணிட்டேன். எனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேண்டாம், எனக்கு இது மட்டும் போதும் அப்படின்னா கலந்துக்கிட்டாப்புல வியானா விடுவாங்களான்ற விஷயங்கள் தெரியல. பட் இருந்தாலும் சுபிக்ஷா இந்த விஷயத்தில் கொஞ்சம் கரெக்டாக எடுக்கணும் டிசிஷன்றது தான் என்னுடைய கருத்து. ஒன்று கனிக்கு கொடுக்கணும், இல்லை விஜய் பார்வதி கொடுக்கணும். மேபி கனி வந்து சப்போஸ் கேப்டன்ஷிப் அந்த இதில் இருக்கிறதுனால கேப்டன் ஆகிட்டாங்க அப்படின்னா அதை வந்து விஜய் பார்வதி கொடுத்தாங்கன்னா அவங்களோட விஷயங்கள் இன்னும் நல்லா இருக்கும்ன்றது என்னோட கருத்து. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். நாலாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய துஷார் இருக்காரு. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 51,914 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 10.22. ஸோ துஷார் கண்டிப்பாக வந்து அவரோட கேம் மாறுமோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவர் வந்துட்டு இந்த கேமில் இருக்கிற விஷயங்களை கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு அப்படின்னு தோணுது. அதனால தான் நேற்று வந்து கமருதீன் கிட்ட போய் சண்டை போட்டாரோ அப்படின்ற மாதிரியும் இருக்குது. திடீர்னு பார்த்தா துஷாருக்கு வந்து திவாகர் வந்து சப்போர்ட் பண்ண விஷயங்கள் இன்னைக்கு கொஞ்சம் சிரிப்பாக இருந்துச்சு. ஏன்னா எப்பயுமே வந்து திவாகர் வந்துட்டு அவரை பற்றி மட்டும் தான் பேசுவார். இன்றைக்கி வந்து துஷார் ரொம்ப நல்ல பையன், அவன் யார்கிட்டையும் சண்டை போட்டதில்லை. அவன்கிட்டயே வந்து கமருதீன் போயிட்டு உன் தலையை எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா அப்போ எவ்வளோ ஒரு மோசமான ஒரு ஆள் பாருங்கள். அதாவது இவரோட போதைக்கு இவரை வந்து ஊறுகாக வந்து இவர் யூஸ் பண்ண மாதிரி ஒரு விஷயமா இருந்துச்சு. பட் துஷார் இருந்தாலும் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து இவர் கண்டிப்பாக ஏதோ ஒரு சம்பவம் பண்ணுவார், அரோரா வெளியே போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. துஷார் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதுன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அஞ்சாவது பிளேஸ் பற்றி நம்மளுடைய கலை இருக்காரு. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்கார் அப்படி பார்த்தீங்கன்னா 50,795 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 10. ஸோ கலையரசு இன்றைக்கி வந்து செம்ம டென்ஷன் ஆகிட்டார். ஏன் அப்படின்னா கலையை வந்துட்டு ஒருத்தர் வந்து உருவகேலி பண்ணிட்டார். உருவகேலி எப்போ நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா வினோத் இன்றைக்கி வந்து லோவஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்ற விஷயங்கள் வரும்போது கையை வந்து இந்த பாம்பு டான்ஸு இப்படி பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி அப்படின்னு ஒரு மாதிரி அந்த ஒரு செய்கை ஒரு மாதிரி பண்ணிட்டார். அது வந்துட்டு அவரை வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணிருச்சு. அதை வந்து அவரே சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாப்புல.
அதுவும் வந்துட்டு அவர் என்னை வந்து கலாய்க்கிறாரா இல்லை என்னோடய கலையை கலாய்க்கிறாருன்னு சொல்லிட்டு அவரும் கொஞ்சம், ஏன்னா அவர் இவ்வளோ நாள் வந்துட்டு வினோத் வளராமல் இருக்கிறதுக்கு காரணமே வளர்ச்சியில் இல்லை, அவருடைய வளர்ச்சியில் அவர் வந்து இந்த மாதிரி பண்ணுற விஷயங்கள் அவனும் வந்து பொறுக்கித்தனம் பண்ணுறான் அது இதுன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிட்டாப்புல. அது மட்டும் இல்லாமல் கலையரசன் ரொம்ப நல்லவராக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு இங்கே ஒரு குத்து அங்கே ஒரு குத்து வினோத் சொன்ன மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காரு. அதே மாதிரி இங்கே இருக்கிறது அங்கே போட்டு கொடுக்குறது, அங்கே இருக்கிறத இங்கே போட்டு கொடுக்குற வேலையிலும் தொடர்ச்சியாக பண்ணிகிட்ருக்காரு. இந்த கலையரசனை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த வாரம் சப்போஸ் அந்த 2 பேர் ஆதரி அரோரா போகலாம், இவர் போகலாமா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். 6வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ரம்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 39,442 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.76. ஸோ ரம்யா கண்டிப்பாக வந்து நான் ஒரே ஒரு ஹாப்பி, எனக்கு ஒரு ஹாப்பி என்னென்னா எப்படியோ வந்துட்டு சுபிக்ஷாக்கு போனது வந்துட்டு கொஞ்சம் வருத்தமோ சந்தோஷமோ அது வேறு பக்கம். ஆக மொத்தத்தில் ரம்யா கிடைக்கலன்றது ஒரு ஹாப்பி. ஏன் அப்படின்னா இந்த கேமை வந்து நிறைய பேர் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டோடு விளையாண்டாங்க. இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் இங்கே ஒரு டீலு அங்கே ஒரு டீலு நடித்து ஏமாற்றி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணதுனால எனக்கு இந்த ரம்யாவை முதலேருந்தே பிடிக்கிறது கிடையாது. ஏன்னா நடுவில் அவங்க வந்து 2 வாட்டி மயங்கி கீழே விழும்போது நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். கடைசியில் பார்த்தா அது ஒரு நடிப்பாக வந்து ஒரு இடத்துல வந்து வியானா கிட்ட அவங்க சொல்லும்போது தெரிஞ்சுது, என்ன நமக்கு நேற்று அவ்வளோ தூரம் மயங்கி விழுந்தும் இன்றைக்கி என்னை போட்டு புரட்டி எடுக்கிறாங்க இந்த மாஸ் டாஸ்கில் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போயே நினச்சா ஆஹா ரைட்ரா அப்படின்னு. ஸோ எல்லாமே இவங்க வந்து நாடகம் மாதிரியே வந்துட்டு அதாவது காரியம் நடக்கணும்னா கழுத காலை பிடிக்கணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி வந்து ஒரு சில பேர் யூஸ் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. அதனால் எனக்கு வந்துட்டு சுத்தமாக இவங்களுக்கு கிடைக்காதது எனக்கு ஒரு சந்தோஷம். அதுலேயும் வந்துட்டு அந்த காயினை வந்து பிரவீன் கொடுத்தப்போ ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க பாருங்கள். யாரெல்லாம் நோட் பண்ணிங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். 7வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அரோரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 37,247 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.33. ஸோ அரோரா கண்டிப்பாக இந்த வாரம் வந்துட்டு ஓகேயா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இந்த வாரம் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களை காமிக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் நல்ல விதமாக காமிக்கிறாங்க, அதுதான் பெரிய விஷயம். ஏன்னா ஒருத்தங்க நல்ல விதமாக திடீர்னு காமிக்கிறாங்க, இவ்வளோ நாளாக காமிக்கிறாங்கன்னா அதுவும் ஓட்டு வேறு கம்மியாக இருக்கிற நேரத்தில் காமிக்கிறாங்கன்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லைவில் வந்துட்டு இந்த ஃபேஷன் ஷோ போச்சு. இப்போ செம்மையாக ட்ரெஸ் பண்ணி ஆள் அழகாக சூப்பராக இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. கேம் தான் கொஞ்சம் இதுவாக இருந்தாலும் ஆள் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தாங்க. சரி, அரோரா போகிறத பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். 8வது பிளேஸ் பற்றி நம்மளுடைய ஆதரே இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 34,481 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.78. ஸோ ஆதிரை கண்டிப்பாக வந்துட்டு இந்த வாரம் வந்துட்டு அந்த ஜெயிலையும் போட்டிருக்கிறவங்கள ரெட் கார்டும் கொடுக்கணும் அப்படின்னு தான் எல்லாரோட கருத்தாக இருக்குது. காரணம் 2 ஃபிசிக்கல் வயலன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்துட்டு வினோத்தை வந்து அட்டாக் பண்ண போன விஷயங்கள், காலை எடுத்து அடிக்கிறதுக்கு போனது, அதுக்கப்புறம் பாட்டில் வீசவா அப்படின்னு சொல்லிட்டு கையில் பாட்டில் எடுத்துட்டாங்க, அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் ஆண்ட ஒரு விஷயம் பண்ணது, நம்ம விஜய் பார்வதி முன்னாடி வந்து தூக்கி விசிறி அடிச்சிட்டாங்க. நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ் பட்டிருந்தேன்னா என்ன ஆகுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தும் அவங்கள வந்துட்டு இந்த ஜெயிலில் போடாமல் இந்த அங்கே இருக்கிறவங்களாம் ஒரு சில பேர் காப்பாற்றுறாங்க பார்த்திங்கன்னா, அது முதல் தப்பு. இதை வந்து விஜய் சேதுபதி நாளைக்கு வந்துட்டு கேட்டு கலாய்க்கணுன்றதே நம்மளோட கருத்து. பட் என்ன பண்ண போகிறாங்கன்றது தெரியல. ஆக மொத்தத்தில் இங்கே வந்துட்டு ஜெயில் மிஸ் ஆனாலும் ரெட் கார்டுலேருந்து அவங்க மிஸ் ஆக மாட்டாங்க, இல்லைனா ஓட்டிங்ஸ் அடிப்படையில் அவங்க வந்துட்டு வெளியேற்றப்படுவார்கள் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு கண்டிப்பாக வயல் கார்டு என்ட்ரி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு வந்து இந்த ப்ரோமோலாம் வந்துருச்சு. அதிலே வந்து விஜய் சேதுபதி அவர்கள் சொல்லிட்டார் இந்த மாதிரி வந்துட்டு வயல் கார்டு என்ட்ரி வரப்போகுது அப்படின்ட்டு. ஸோ பார்க்கலாம், சர்ப்ரைசிங்கான விஷயமா இருக்குது. நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன் நாளைக்கு எபிசோடுக்காக. நீங்கள் யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்றதை சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோக்கு நான் கேட்குற ஒரே விஷயம், லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய் நண்பர்களே.